ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட சன் டிவியில் ரீசெண்டாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. இந்த அப்டேட் எல்லாம் ஷேர் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சது தான். ஆனால் டைமுக்கு என்னால் ஷேர் பண்ண முடியல. கொஞ்சம் ஹெவியாக டைட்டாக ஒர்க் போயிட்டுருக்கறனால 10 o'clock மேலே தான் என்னால் ஷேர் பண்ண முடியுது. நிறைய அப்டேட் வந்து ஷேர் பண்ணாமல் பெண்டிங்கும் வச்சிட்ருக்கேன். நம்மளோட சன் டிவியில் வானத்தை போல அப்படிங்கிற ஒரு சீரியல் ஓடிட்டுருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த சீரியலில் கமலாம்மா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க நடிச்சிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளாக அவங்கள வந்து சீரியலில் காட்டவே இல்லை. அதாவது ஹீரோயினோட அம்மா கேரக்டர் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் கலந்த ஒரு கேரக்டர் தான். அவங்கள ரொம்ப நாளாக காட்டாமல் இருந்து சடனாக வந்து ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் வந்து அவங்கள வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்க. இப்போ ரோஜா அப்படிங்கிறவங்க தான் வந்து கமலாம்மா அப்படிங்கிற கேரக்டரில் வந்து நடிக்க வந்திருக்காங்க. இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக வந்து மாற்றிட்டாங்க. வானத்தை போல சீரியலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்குன்னு நான் சொல்லுவேன். என்னை கேட்டால் உண்மையிலேயே வர்த்தே இல்லைங்க. சீரியல் சுத்தமாக நல்லா இல்லை. கொஞ்சம் அந்த சீரியலை முடிச்சுட்டு வேறு ஏதாவது கொண்டு வரலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து துளசியோட அண்ணி கேரக்டர், அவங்க நேம் மறந்துட்டேன். அவங்க வந்து பாசிட்டிவாக இருந்தாங்க. அப்புறம் நெகட்டிவாக மாறினாங்க. மறுபடியும் இடையில பாசிட்டிவாக மாறினாங்க. இப்போ மறுபடியும் நெகட்டிவ் ஆக்கிட்டாங்க. என்னடா கதை எழுதுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒன்று துளசியோட காதலை வச்சு காதலனால பிரச்சனை அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. இல்லைன்னா இந்த பக்கம் பொன்னி ஞாபகம் வந்துருச்சு, அவங்களோட காதலனை வச்சு பிரச்சனை அப்படின்னு கொண்டு வராங்க. வேற கதையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸ்டோரி இல்லை அப்படின்னா சீரியலை எனக்கு தெரிஞ்சு என் பண்ணலாம். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ரோஜா அவங்க வந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த சீரியல் பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.